பக்தன் குரல் கேட்டதும் பறந்து வரும் எங்கள் பரந்தாமனே, தேவர்கள் நீ இட்ட பணி செய்து உன் பக்தர்களின் குறை தீர்க்கவே காத்துக் கொண்டிருக்க, உன் ஏவல்கள் ஏற்கும் தேவதைகளும் அடியவர்களின் துயர் தீர்க்க தங்களுடைய முறை வரும் என்று காத்துக் கொண்டிருக்க, ரட்சிக்கும் பணிகளை அனைவருக்கும் பிரித்தளித்த பின்னரும் பாகவதர்களின் அழைப்பிற்கு முந்திக் கொண்டு அருள் செய்ய வரும் ஆதி மூலமே துயிலெழுவாய். உன் தன்மையை உணராதவர்களுக்கோ நீ காலனாகிறாய். உன் நினைவே பயத்தை வரவழைக்கிறது. நடுநடுங்கி வியர்வையில் நனைந்து போகிறார்கள். அப்பேற்பட்ட பெருமையுடைய தூயவனே, எழுந்திரு. திருமகளின் அழகையொத்த நீலாதேவியே, எழில் குலையாத மென்மையான தனங்களை உடையவளும் மாதுளை போன்ற சிவந்த அதரங்களும் கொடி போன்ற இடையும் கொண்ட நங்கையே, எழுந்திருங்கள். உலகையே ஆள்பவன் அவன். அவன் திருமேனியில் பிரபஞ்சமே அடக்கம். அவனுக்கு கண்ணாடி சேவை செய்யறதால பிம்பமாக தெரியறதெல்லாம் பிரபஞ்சத்தின் பெருங்காட்சியாக இருக்கும். யசோதைக்கு கிட்டிய பெரும் பேர் அதனை கண்ணாடி சேவை செய்து நாமும் பெறலாமில்லையா? நப்பின்னை மணாளனே, அலங்காரங்களை ஒத்தி வைத்து மையிட்டெழுதாமல் மலர்களை நாளைக்கென்று சேமித்து உம்மையே நாடி உமக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். உபசாரங்கள் அனைத்தும் உமக்கே. சாமரம் வீசி உமை குளிரச் செய்து திருமேனி அழகை தரிசிக்க கண்ணாடி காட்டி உபசாரங்கள் செய்யவே ஆவலாக நோன்பு நோற்றோம். இவற்றையெல்லாம் எமது தாயாரே, பிராட்டியே, நீங்களே கொடுத்தருள வேண்டுமல்லவா? திருப்பள்ளி எழுங்கள். எழுவான். எழும் வரை காத்திருப்போம். பாசுரம் பாடி நிறைவு செய்கிறோம். ஆண்டாள் திருவடி சரணம். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். செப்பமுடையாய் திரளுடையாய் சென்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய். உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போ